Hi students, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா alkenes-ஓட isomers பத்தி பார்க்க போறோம். Previous வீடியோல நம்ம alkenes-உடைய first 3 membersல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, என்னென்ன isomers இருக்கு, எப்படி IUPAC names கொடுக்கிறதெல்லாம் பாத்தீங்க. இப்போ இந்த கிளாஸ்ல அடுத்த காம்பவுண்டுக்கு எப்படி வந்து நாம ஸ்ட்ரக்சர்ஸ் டிரா பண்றது அப்படினு பார்க்க போறோம். இந்த क्वेश्चन கவனிங்க. Write structures and IUPAC names of different structural isomers corresponding to the fourth member of alkene series. பாருங்க என்ன சீரிஸ் கொடுத்திருக்காங்கன்னா alkene series அப்படினு கொடுத்திருக்காங்க. alkene அப்படினு சொன்னா டபுள் பாண்ட் காம்பவுண்ட். அதுல எந்த மெம்பர் நீங்க எடுத்துக்கணும்? fourth member எடுத்துக்கணும். புரியுதுங்களா? alkene seriesல we have to take the fourth member. அந்த fourth memberல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு, how many isomers இருக்கு அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ஐசோமர்ஸ்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் எத்தனை இருக்கு அப்படினு கண்டுபிடிக்கணும். ஓகே, in alkene series we should take fourth member and find out the number of isomers and give their IUPAC names. ஓகே, இப்போ கவனிங்க. alkene seriesல எது fourth member? இப்போ நீங்க alkene seriesல வந்து alkanesல fourth member வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா butane. first member வந்து methane, CH4. first member வந்து methane. second member ethane. second member ethane. third member is propane. third member is propane. fourth member is butane. so alkane series பொறுத்த வரைக்கும் எது fourth member அப்படினு பாத்தீங்கன்னா butane is the fourth member. கரெக்ட்டுங்களா? ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா alkene series கேட்டிருக்காங்க. alkene seriesல fourth member என்ன வரும்? butane வருமா அப்படினு பாத்தீங்கன்னா you check alkene உடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா CnH2n. alkanesல n ஓட வேல்யூ 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். alkanesல n ஓட வேல்யூ 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதே alkenesல n ஓட வேல்யூ வந்து 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். previous வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். alkenesல n வேல்யூ வந்து starts from 2. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் மெம்பர்லயே 2 கார்பன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மெம்பர்லயே 2 கார்பன்ஸ் இருக்கும். அப்ப நீங்க C2 இங்க போடிங்கனா 2 2s are 4, C2H4. This is the first member. Ethene is the first member. இங்க 1 கார்பன்ல ஆரம்பிக்கும் first member. இங்க 2 கார்பன்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்பர் 3 போடுங்க. C3 போட்டீங்கன்னா 2 3s are 6, H6. propene. This is the second member. இது வந்து first member, இது second member. next third member இங்க என்ன போடணும்? வேல்யூ 4 போடணும் இல்லைங்களா? 2 3 4 5. இப்போ 4 போட்டீங்கன்னா C4H8. this is butene. fourth மெம்பருக்கு n வேல்யூ நீங்க 5 போடணும். இப்போ C5H10 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா pentene is the fourth member. அப்போ क्वेश्चन வந்து அவங்க மாலிகுலர் ஃபார்முலா கொடுக்கல, fourth member of alkene series. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். alkaneல பொறுத்த வரைக்கும் fourth member butane. ஆனா alkeneல fourth member butane கிடையாது. எது fourth member? pentene is the fourth member. ஏன்னா இங்க 2 கார்பன்ல ஸ்டார்ட் ஆகுது. அதனால 5 கார்பன் ஆட்டம் இருக்கிறது தான் fourth member உங்களுக்கு வரும். 2 carbon is the first member, 3 carbon compound second member, 4 carbon compound third member, 5 carbon compound is the fourth member. அப்போ the fourth member of alkene series is pentene. புரியுதுங்களா? so the molecular formula is C5H10. இந்த molecular formulaல எத்தனை isomers இருக்கு இதான் இப்போ நாம பார்க்க போறோம். the fourth member of alkene series is pentene. molecular formula வந்து C5H10.
இந்த பென்டீன்ல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு, எப்படி நம்ம டிரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுல வந்து சம் லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதே மாதிரி பிரான்ச் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கவனிங்க. 1 2 3 4 இப்போ 5 கார்பன்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல நீங்க கார்பன் ஸ்கெலிட்டனை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 5 கார்பன்ஸ்ல 1 2 3 4 5 கார்பன்ஸ்ல இந்த எண்ட்ல நான் டபுள் பாண்ட் போட்டா the position of the double bond is 1 ன்னு சொல்லணும். 1 2 3 ரைட்ல இருந்து வரும்போது 4th கார்பன், லெஃப்ட்ல இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் கார்பன். எது லீஸ்ட் நம்பரோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்க வந்து பொசிஷன் 1 ன்னு சொல்றீங்க. சப்போஸ் when the double bond is placed here, இங்க போடுறீங்க, இது வந்து பொசிஷன் 2, ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. ரைட்ல இருந்து வந்து 1 2 3ல வருது டபுள் பாண்ட், லீஸ்ட் நம்பர் வந்து 2 தான். அப்போ பொசிஷன் 2 ன்னு சொல்றீங்க. சப்போஸ் இந்த டபுள் பாண்ட் இப்போ இங்க டிரா பண்றீங்கன்னா 1 2 3 தேர்ட் கார்பன்ல இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ரைட்ல இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது, புரியுதுங்களா? இந்த டெர்மினலுக்கு அது க்ளோஸா இருக்கு, அப்ப நம்பர் அங்க இருந்து சொல்றோம். அப்ப இந்த டபுள் பாண்ட் பொசிஷன் நீங்க 2 ன்னு சொல்லணும். இப்போ அதே டபுள் பாண்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா 1 2 3 4th பிளேஸ்ல இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரைட்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, பிளேஸ் 1 ன்னு சொல்லணும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எண்ட்ல டபுள் பாண்ட் இருந்தாலும் பொசிஷன் ஆஃப் த டபுள் பாண்ட் இஸ் அட் ஃபர்ஸ்ட் கார்பன், அந்த எண்ட்ல டபுள் பாண்ட் இருந்தாலும் பொசிஷனை நீங்க ஃபர்ஸ்ட் கார்பன் தான் சொல்லணும். இந்த இடத்துல இருந்தாலும் செகண்ட் கார்பன் லீஸ்ட் நம்பர் 2 தான் வரும், இந்த இடத்துல போட்டாலும் பொசிஷன் 2 தான் வரும். அப்போ லீனியர்ல ரெண்டு ஸ்ட்ரக்சர் வரும். லீனியர்ல ரெண்டு ஸ்ட்ரக்சர் வரும். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டபுள் பாண்ட் வந்து அட் தி ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம். ஃபர்ஸ்ட்ன்றது யூ ஹேவ் டு டிசைட், இந்த எண்டு இல்ல அந்த எண்டு. இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல டபுள் பாண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன்ல போடணும். இட்ஸ் கிளியர்? So this is the double bond at first carbon, double bond at the second carbon. இந்த டபுள் பாண்டை நீங்க இங்க கூட போட்டுக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், that is your wish. அப்ப ஃபர்ஸ்ட்ன்றது this end or that end, செகண்ட்ன்றது இது இல்லனா இது, you have to decide. ஓகே, அப்போ லீனியர்ல ரெண்டு ஸ்ட்ரக்சர் வரும். டபுள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஸ்ட்ரக்சர், அதே டபுள் பாண்ட் செகண்ட் கார்பன்ல ஒரு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பிரான்ச், அதே 5 கார்பன்ஸ் தான் இங்க இல்லையா, 5 கார்பன்ஸ். பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 கார்பன்ஸ் வந்து மெயின் செயின்ல எடுத்துக்கிறோம். எடுத்து என்ன பண்றீங்க, இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல நான் டபுள் பாண்ட் போடுறேன். இன்னொரு கார்பனை நம்ம பிரான்ச்ல கனெக்ட் பண்ண போறோம், சைட் செயின்ல கனெக்ட் பண்ண போறோம். இங்கே போட்டுருக்க வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த டபுள் பாண்ட் 1. சப்போஸ் இங்க போச்சுன்னா அதுவும் 1 தான். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டுக்கிறீங்க. this is the position 1. the position of the double bond is at 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னொரு கார்பன் இருக்கு இல்லையா, இன்னொரு கார்பனை, இப்போ இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். செகண்ட் கார்பன்ல ஒரு கார்பனை நம்ம அட்டாச் பண்றோம். this is clear? செகண்ட் கார்பன்ல ஒரு கார்பனை நம்ம பிரான்ச்ல போடுறோம். இதுதான் தேர்ட் ஐசோமர். இதே வந்து அடுத்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 மறுபடியும் என்ன பண்றீங்க, டபுள் பாண்ட் அதே ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கா, செகண்ட் தேர்டு ஃபோர்த். இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல இந்த பிரான்ச் இருக்கு இல்லைங்களா, சப்ஸ்டிடியன்ட் கார்பன் இருக்குல்ல, இது எங்க போடுறீங்கன்னா தேர்ட் கார்பன்ல போடுறீங்க. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த பிரான்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, பிரான்ச் செகண்ட் கார்பன்ல இருக்கு. டபுள் பாண்ட் அதே ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, பிரான்ச் எங்க போயிடுச்சு, தேர்ட் கார்பனுக்கு போயிடுச்சு. ஓகே, இந்த பிரான்ச்சை நீங்க ஃபோர்த்ல போட முடியுமா, இந்த பிரான்ச்சை எடுத்து நீங்க ஃபோர்த்ல போட முடியுமான்னு பாத்தீங்கன்னா 1 2
3 4. இப்போ இங்க இருந்த பிரான்ச்சை இப்போ நான் இங்க போடுறேன். இது again இது வந்து என்ன ஆயிடும்னு கேட்டா லீனியர் ஸ்ட்ரக்சர். இது பிரான்ச் கிடையாது, இது லீனியரா மாறி போயிடும். சிங்கிள் செயினா மாறுது இல்ல, இதுதான் பிரான்ச். இப்படி ஒரு கார்பன் செயின், இப்படி ஒரு கார்பன் செயின் வந்தா பிரான்ச். இந்த C தூக்கி எண்ட்ல போட்டீங்கன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்னா this is not the branch. இது என்ன ஆயிடும்னு கேட்டா இது ஃபிஃப்த் கார்பனா மாறி போயிடும். இந்த ஸ்ட்ரக்சரும் சேம், இதுவும் சேம். this is not branch. அப்போ இந்த C என்ற பிரான்ச் இருக்குல்ல, C தூக்கி இந்த பக்கம் இந்த எண்ட்லயும் போட முடியாது, அந்த எண்ட்லயும் போட முடியாது. இந்த எண்ட்ல போட்டாலும் லீனியரா மாறி போயிடும், அந்த எண்ட்ல போட்டாலும் லீனியரா மாறி போயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஒன்னு செகண்ட் கார்பன்ல போடணும், இல்ல தேர்ட் கார்பன்ல போடணும். ஓகே, அப்போ 4 ஐசோமர்ஸ் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் 5th ஐசோமர் பாருங்க. 1 2 3 4 கார்பன். மறுபடியும் அதே 4 கார்பன்ஸ். 4 கார்பன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் போட்டீங்க, அதே ஃபர்ஸ்ட் கார்பன் டபுள் பாண்ட் போட்டீங்க, சப்ஸ்டிட்யூயன்ட் பொசிஷன் மாறிச்சா. இப்போ நான் என்ன பண்றேன், செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் போடுறேன். இப்படி போனாலும் இது செகண்ட், அப்படி வந்தாலும் இது செகண்ட். இன்னொரு கார்பன் எங்க போடுறது, இந்த எண்ட்ல போட்டா லீனியர் ஆயிடும், அந்த எண்ட்ல போட்டா லீனியர் ஆயிடும். ஒன்னு இங்க போடணும், இல்ல இங்க போடணும். இப்போ இந்த இடத்துல நான் அந்த C போடுறேன். இந்த C எங்க கனெக்ட் ஆயிருக்கு, செகண்ட் கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. டபுள் பாண்ட் எங்க இருக்கு, அதுவும் செகண்ட் கார்பன்ல இருக்கு. சப்போஸ் இப்போ இந்த C நான் இங்க போடுறேன் அப்படின்னு சொன்னா இப்போ நம்பர் அப்படி கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. செகண்ட் கார்பன் டபுள் பாண்ட், செகண்ட் கார்பன் சப்ஸ்டிட்யூயன்ட். அப்ப புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நீங்க டோட்டலா இந்த C5H10ல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 5 ஐசோமர்ஸ் இருக்கு. ஓகே, முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், பியூட்டீன்ல எத்தனை ஐசோமர்ஸ், 3 ஐசோமர்ஸ் பார்த்தீங்க. இப்போ பென்டீன்ல எத்தனை ஐசோமர்ஸ்னா 5 ஐசோமர்ஸ். எப்படி டிரா பண்ணீங்க, லீனியர்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட், அதே லீனியர்ல செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட், பிரான்ச்டு செகண்ட் கார்பன்ல இருக்கும், டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கும். பிரான்ச் தேர்ட் கார்பன்லயும் டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்டும் பிரான்ச்சும் ரெண்டுமே செகண்ட் கார்பன்ல இருக்கிற மாதிரி போடுறோம். ஓகே ரைட். இப்போ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே இந்த கார்பனை நீங்க இதுலயும் போட்டுக்கலாம், இல்ல அதுலயும் போட்டுக்கலாம். ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி தான் கிடைக்கும், நேமும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்க இந்த கார்பன் ஸ்கெலிட்டனை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சோ ஐசோமர்ஸ் எழுதுறது உங்களுக்கு ஈஸி. ஓகே ரைட். இப்போ நம்ம டிரா பண்ணலாம் பாருங்க. உங்களுக்கு எத்தனை ஹைட்ரஜன் போடுறதுன்னு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இன்னும் போடணும், 2 ஹைட்ரஜன். 2 + 2 4 ஆயிடும். அப்போ CH2. நெக்ஸ்ட் வந்து டபுள் பாண்ட். இந்த கார்பன் பாருங்க 1 2 3 பாண்ட்ஸ் இருக்கு. நீட் 1 ஹைட்ரஜன். CH. நெக்ஸ்ட் சிங்கிள் பாண்ட். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட்ஸ் இருக்கு. நீட் 2 மோர் பாண்ட்ஸ். அப்ப 2 ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் இந்த கார்பனுக்கு 2 பாண்ட்ஸ் இருக்கு. 2 பாண்ட்ஸ் இருந்தா 2 ஹைட்ரஜன் போடணும். அப்ப 2H. லாஸ்ட் கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு. ஒரு பாண்ட் இருக்கும்போது எத்தனை போடணும், 3 ஹைட்ரஜன் போடுறீங்க. மொத்தமா 4 வரணும். புரியுதுங்களா? ஒரு கார்பனுக்கு வந்து ஒரு பாண்ட் தான் இருக்கு அப்படின்னா 3 ஹைட்ரஜன் போடணும். 2 பாண்ட் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன். 3 பாண்ட் இருக்குன்னா 1 ஹைட்ரஜன். டோட்டல் வந்து பாண்டையும் ஹைட்ரஜனையும் ஆட் பண்ணா 4 வரணும். ஓகே ரைட். இப்போ இது ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். செகண்ட் காம்பவுண்ட் பாருங்க. செகண்ட் காம்பவுண்ட் இந்த கார்பனுக்கு சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அப்ப 3 ஹைட்ரஜன். CH3 சிங்கிள் பாண்ட். இந்த கார்பனுக்கு 1 2 3 பாண்ட்ஸ் இருக்கு. நீட் 1 பாண்ட். அப்போ 1 ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் C. இந்த C பாருங்க 1 2 3 பாண்ட்ஸ் இருக்கு. நீட் 1 ஹைட்ரஜன். CH சிங்கிள் பாண்ட். இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன். அப்போ CH2. லாஸ்ட் ஒன்லி 1 பாண்ட் இருக்கு. அப்போ CH3. ஓகே நெக்ஸ்ட் யூ டேக் திஸ் ஒன். இந்த கார்பனுக்கு பாருங்க 2 பாண்ட்ஸ் இருக்கா. நீட் 2 மோர். அப்போ CH2 டபுள் பாண்ட் C.
இந்த Cக்கு H வருமா பாருங்க 1 2 3 4 ஆல்ரெடி 4 bonds இருந்தா valency satisfied ஹைட்ரஜன் போடக்கூடாது புரியுதுங்களா நெக்ஸ்ட் இந்த கீழ இருக்க Cக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு இல்லீங்களா அப்ப என்ன பண்றீங்க CH3 இந்த Cக்கு 2 bonds இருக்கு அப்ப CH2 லாஸ்ட்ல சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு அப்போ CH3 1 2 3 ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிச்சா அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் fourth ஸ்ட்ரக்சர் பாருங்க இந்த கார்பனுக்கு 2 bonds இருக்கு அப்ப 2 ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க டபுள் பாண்ட் C 1 2 3 bonds இருக்கா 3 bonds இருக்கும்போது ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் C 1 2 3 அப்ப இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் லாஸ்ட் கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் போடணும் இதுக்கும் 3 ஹைட்ரஜன் போடணும் ஒரு பாண்ட் தான் இருக்கு அப்போ இங்க CH3 இங்க CH3 ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கவனிங்க இந்த கார்பனுக்கு சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு அப்போ CH3 இந்த கார்பன் பாருங்க 1 2 3 4 பாண்ட்ஸ் இருக்கு ஹைட்ரஜன் போட கூடாது அப்போ C இந்த Cக்கு 1 பாண்ட் தான் இருக்கு அப்போ CH3 டபுள் பாண்ட் C இந்த C பாருங்க 1 2 3 bonds need 1 ஹைட்ரஜன் லாஸ்ட்க்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு அப்போ 3 ஹைட்ரஜன் போடணும் ஒரு பாண்ட் இருக்கும்போது 3 ஹைட்ரஜன் போடணும் ரெண்டு பாண்ட் இருக்கும்போது 2 ஹைட்ரஜன் போடணும் ஒரு புரியுதுங்களா ஓகே சோ 4 பாண்ட்ஸ் இருக்கும்போது ஹைட்ரஜன் நீங்க போடக்கூடாது நீங்க டிரா பண்ணது கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்ட்டா நீங்க செக் பண்ணிக்கங்க எல்லா காம்பவுண்ட்ஸ்லயுமே 5 கார்பன் and 10 ஹைட்ரஜன் ஆட்டம் வரணும் 1 2 3 4 5 1 2 3 4 5 கார்பன் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 எல்லா காம்பவுண்ட்லயுமே 5 கார்பன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் செக் பண்ணுங்க 2 3 5 7 7 plus 3 10 hydrogen 3 4 5 7 7 plus 3 10 hydrogen 2 5 7 7 plus 3 10 hydrogen 2 3 4 7 7 plus 3 10 3 6 7 7 plus 3 10 so எல்லா காம்பவுண்ட்லயுமே 5 carbons and 10 hydrogen atom இருக்கு அப்போ molecular formula சேமா இருக்கு எது மாறுது ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது இதுதான் ஐசோமர்ஸ் compounds having same molecular formula having different structural arrangements are called isomers இதோட ப்ராப்பர்ட்டீஸ் மாறும் ஒவ்வொரு காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டீஸ் வந்து மாறும் ஓகே ரைட் இப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி IUPAC நேம் கொடுக்கிறது நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும்போது we cannot give common names எதுக்காக இந்த IUPAC ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐசோமர்ஸ் வரும்பொழுது எல்லா ஐசோமர்ஸ்க்கும் ஒரே மாதிரி காமன் நேம் கொடுக்க முடியாது அப்போ நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு காமன் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதனால எல்லா காம்பவுண்ட்ஸ்க்குமே we cannot give common name we have to give only IUPAC names ஓகே ரைட் இப்போ கவனிங்க இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கங்க ஜெனரல் நேம் வந்து பென்டீன் இல்லைங்களா ஆல்ரெடி பென்டீன் இந்த டபுள் பாண்ட் எங்க இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு இது ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்போ 5 கார்பன்ஸ் இருக்கிறதுனால பென்டன் சொல்றோம் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன் அப்படின்னு சொல்றீங்க டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிறதுனால பென்ட் 1 ஈன் this is called a pent 1 ஈன் 1 pentene 1 pentene இங்க பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் டபுள் பாண்ட் எங்க இருக்கு செகண்ட் கார்பன்ல இருக்கு இதுவும் லீனியர் தான் அப்போ 1 2 3 4 5 கார்பன்ஸ் பென்ட் டபுள் பாண்ட் இருக்கா prefix வந்து பென்ட் 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன் டபுள் பாண்ட் எந்த கார்பன்ல இருக்கு செகண்ட் கார்பன்ல இருக்கு அப்போ பென்ட் 2 ஈன் இல்ல 2 பென்டீன் சோ பென்ட் 1 ஈன் பென்ட் 2 ஈன் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க என்ன டிஃபரன்ஸ் கேட்டா இந்த டபுள் பாண்ட் உடைய பொசிஷன் மாறுது இங்க டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு இங்க டபுள் பாண்ட் செகண்ட் கார்பன்ல இருக்கு பொசிஷன் மாறதுனால இது ரெண்டு என்ன ஐசோமெரிசம் அப்படினு பாத்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமெரிசம் புரியுதுங்களா பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படினு சொன்னா மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும் ஸ்ட்ரக்சர் டிஃபரண்டா இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்ல எது டிஃபரண்டா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் உடைய லொகேஷன் மாறும் சோ அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும்
எது ஃபங்க்ஷனல் குரூப்னா டபுள் பாண்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்டுடைய இடம் மாறி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல பியூட் 1-ene பியூட் 2-ene ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் பொசிஷன் ஐசோமெரிசம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பென்ட் 1-ene பென்ட் 2-ene பொசிஷன் ஐசோமெரிசம், இந்த ரெண்டு ஸ்கெலிட்டன் தான் பொசிஷன் ஐசோமெரிசம். ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க, இது எப்படி நேம் பண்றது? இது வந்து ஒரு பிரான்ச்டு காம்பவுண்ட். பிரான்ச்டு காம்பவுண்ட் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு லாங்கஸ்ட் செயினை வந்து பேரண்டாக சூஸ் பண்ணணும். அந்த செயினில் கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்கணும். இப்போ இந்த செயின் நான் எடுக்கிறேன், 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ இந்த செயின் எடுங்க, 1 2 3 4 இந்த செயின் எடுத்தீங்கன்னா அதுலேயும் 4 கார்பன்ஸ் இருக்கு, பட் there is no double bond. அப்போ நீங்கள் இதை பேரண்டாக எடுக்க முடியாது. இந்த செயின் பாருங்க 1 2 3 இந்த செயினில் 3 கார்பன் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. இதை பேரண்டா எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த செயின்ல 4 கார்பன் இருக்கு பாருங்க, இந்த செயின்ல டபுள் பாண்டும் இருக்கு, 4 கார்பன்ஸ் இருக்கு. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கணும், அந்த செயின்ல டபுள் பாண்டும் இருக்கணும். அதை நாம என்ன சூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா பேரண்டா சூஸ் பண்றோம். அப்போ இதை நாம என்னவா எடுத்துக்கிறோம்? பேரண்டா எடுத்துக்கிறீங்க. திஸ் த பேரண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்டை சூஸ் பண்றீங்க, அந்த பேரண்ட்ல என்ன இருக்கணும்? டபுள் பாண்ட் இருக்கணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கணும், 1 2 3 4. அப்போ இதை என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ஸ்டிடியன்ட் அப்படின்னு சொல்றீங்க. திஸ் இஸ் கால்டு சப்ஸ்டிடியன்ட். த நேம் ஆஃப் த சப்ஸ்டிடியன்ட் இஸ் மீதைல். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்றீங்க? இந்த பேரண்ட்டுக்கு நம்பர் கொடுக்கணும். பேரண்ட்டுக்கு எதை வச்சு நம்பர் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க டபுள் பாண்ட் இருக்கோ அதுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பர் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ சப்ஸ்டிடியூட்டை க்ளோஸ் பண்ணிக்கங்க. அல்கேன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவே சிங்கிள் பாண்ட் காம்பவுண்டாக இருந்தால் சப்ஸ்டிடியூட்டை பேஸ் பண்ணி தான் நம்பர் கொடுப்போம், லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி. ஆனால் அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் டபுள் பாண்ட், இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் நம்பர் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த டபுள் பாண்ட் வந்து லெஃப்ட்லேருந்து மூவ் பண்ணும்போது கார்பன் நம்பர் 1ல் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. வாட் இஸ் த வேர் இஸ் த பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட்? டபுள் பாண்ட் இஸ் பிளேஸ்ட் அட் த ஃபர்ஸ்ட் கார்பன். இப்போ நீங்கள் ரைட்லேருந்து வாங்க, ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டில் தான் டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ டபுள் பாண்ட் வந்து தேர்ட் கார்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஹையஸ்ட் நம்பர் ஆகிடுது இல்லைங்களா? அப்போ லீஸ்ட் நம்பர் வந்து 1. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள இதுதான் பேரண்ட், 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்கா? அப்போ என்ன சொல்லணும்? பியூட். 4 கார்பன்ஸ் இருந்தா பியூட். டபுள் பாண்ட் இருக்கா? அப்போ ஈன். புரியுதா? 4 கார்பன்ஸ் இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் வந்து பியூட், டபுள் பாண்ட் இருக்கிறதுனால சஃபிக்ஸ் வந்து ஈன். டபுள் பாண்ட் எந்த கார்பன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன். அப்போ பியூட் 1-ene, பியூட் 1-ene. பேரண்ட்டுக்கு பேர் கொடுத்துட்டீங்க. இப்போ செகண்ட் கார்பன்ல என்ன குரூப் கனெக்ட் ஆயிருக்கு? மீதைல். அப்போ 2-methyl butene. The compound name is 2-methyl but 1-ene அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதுதான் வந்து இந்த காம்பவுண்டுடைய IUPAC நேம். ஓகே, அதே அடுத்த காம்பவுண்ட் பாருங்க. இந்த காம்பவுண்ட்ல வந்து 1 2 3 4 இந்த செயின் நீங்க பேரண்டா எடுத்துக்கங்க, அதுல டபுள் பாண்ட் இருக்கு. இல்லை இந்த செயினை கூட நீங்கள் பேரண்டாக எடுத்துக்கலாம், 1 2 3 4 இதை எடுத்தாலும் அதே நேம் தான் வரும், இதை எடுத்தாலும் அதே நேம் தான் வரும். ஆனால் இந்த செயின் நீங்கள் பேரண்டாக எடுக்க முடியாது. இதில் 3 கார்பன்ஸ் தான் இருக்குது, there is no double bond. அப்போ எகைன் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை பேரண்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இது என்ன ஆகிடும்? இந்த CH3 வந்து சப்ஸ்டிடியூட்டாக மாறி போயிடும். ஸோ இதனுடைய நேம் வந்து மீதைல். இப்போ நம்பர் கொடுக்கணும் இல்லையா? இந்த செயினுக்கு நீங்கள் கார்பன் செயின் பேரண்ட் செயினுக்கு நம்பர் கொடுக்கணும். நம்பர் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்கள், லெஃப்ட்லேருந்து தான் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இதுக்கு லோயஸ்ட் நம்பர் வரும், டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் வரும். அப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. இப்போ ரைட்லேருந்து கொடுத்தீங்கன்னா 1 2 3 டபுள் பாண்ட் தேர்ட் பிளேஸ் தான் வருது. அப்போது அல்கேன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்டிடியூட்டை பேஸ் பண்ணி நம்பரிங் கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஷுட் பி கிவன் ஃபார் தி டபுள் பாண்ட். ஓகே, அப்போ டபுள் பாண்ட் எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கங்க. 1 2 3 4 பேரண்ட் வந்து பியூட்,
பேரண்ட் வந்து பியூட்டு இல்லைங்களா? அப்போ ப்ரிஃபிக்ஸ் பியூட்டு. டபுள் பாண்ட் இருக்கிறதுனால சஃபிக்ஸ் வந்து ஈன். பொசிஷன் ஆஃப் த டபுள் பாண்ட் இஸ் 1 பியூட்டீன் ஆர் பியூட் 1ene. திஸ் இஸ் கிளியர். இப்போ இந்த மீத்தைல் குரூப் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா தேர்ட் கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 3 methyl பியூட் 1ene. இது வந்து 2 methyl பியூட் 1ene, இது 3 methyl பியூட் 1ene. இது வந்து கார்பன் செயின் இல்லைங்களா, பிரான்ச்ல இருக்கு. இது வந்து லீனியரா இருக்கு. அப்போ இதுவும் என்ன ஐசோமெரிசம்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரும் தேர்ட் ஸ்ட்ரக்சரும், ஃபர்ஸ்டும் தேர்டும் என்ன ஐசோமெரிசம்னா செயின் ஐசோமெரிசம். ஃபர்ஸ்டும் ஃபோர்த் என்ன ஐசோமெரிசம்? செயின் ஐசோமெரிசம். கார்பன் செயின் மாறுது, இது லீனியர், இது பிரான்ச்டு. ஃபர்ஸ்டும் செகண்டுக்குள்ள என்ன ஐசோமெரிசம்? அது வந்து பொசிஷன் ஐசோமெரிசம். ஓகே ரைட். இப்போ அடுத்து பாருங்க, இந்த காம்பவுண்ட் எப்படி நேம் பண்றது பாருங்க. இதுல வந்து அகைன் நம்ம என்ன பண்றோம், ஒரு லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ணணும். அதுல டபுள் பாண்ட் இருக்கணும். 1 2 3 4. இந்த செயின் நம்ம பேரண்டா எடுக்கணும். இந்த செயின் எடுக்க முடியாது, இந்த செயின் நீங்க எடுக்க முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த செயின் பாருங்க 1 2 3 4. இந்த செயின் எடுக்கலாம், இந்த செயின் நீங்க பேரண்டா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நாம என்ன பண்றோம், இந்த செயினை பேரண்டா எடுத்துக்கணும். இப்போ நம்பரிங் எப்படி கொடுப்பீங்க? இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு, இது ஃபோர்த் கார்பன். நம்பர் வந்து லெஃப்ட்ல இருந்து கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த். இப்போ இப்படி நம்பர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, டபுள் பாண்டும் செகண்ட் கார்பன்ல வரும், இந்த சப்ஸ்டிடியூயன்ட்டும் செகண்ட் கார்பன்ல வரும், ரெண்டுமே சேம் கார்பன்ல வரும். இதுவே நீங்க ரைட்ல இருந்து கொடுத்து பாருங்க, 1 2 3 4. டபுள் பாண்ட் வந்து செகண்ட் கார்பன்ல வருது, டபுள் பாண்ட் செகண்ட் கார்பன்ல வருது, சப்ஸ்டிடியூயன்ட் தேர்ட் கார்பன்ல போயிடுது. புரியுதுங்களா? ஓகே, அப்ப நம்ம ரைட் டு லெஃப்ட் நம்பரிங் கொடுக்க கூடாது. லெஃப்ட்ல இருந்து போகும்போது டபுள் பாண்டுக்கும் லீஸ்ட் நம்பர் வரும், சப்ஸ்டிடியூயன்ட்டுக்கும் லீஸ்ட் நம்பர் வரும். ஆனா ரைட்ல இருந்து கொடுக்கும்போது டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் வருது, சப்ஸ்டிடியூயன்ட்டுக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் வந்துடுது இல்லைங்களா? ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்ல இருந்தா நம்பர் பண்றீங்க. இப்படி பண்ணும்பொழுது டபுள் பாண்டும் செகண்ட்ல இருக்கு, சப்ஸ்டிடியூயன்ட்டும் செகண்ட்ல இருக்கு. ஓகே, 1 2 3 4 கார்பன்ஸ் பியூட், டபுள் பாண்ட் இருக்கு, ஈன் பியூட் ஈன். பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட் இஸ் 2. அப்போ இதை சப்ஸ்டிடியூயன்ட் இல்லாம என்ன நேம் கொடுக்கலாம், பியூட்டே 2ene அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் கார்பன்ல இந்த சப்ஸ்டிடியூயன்ட் கனெக்ட் இருக்கு இல்லையா, மீதைல். அப்போ we can write 2 methyl பியூட்டே 2ene. இது வந்து 2 methyl பியூட் 1ene, இது 2 methyl பியூட்டே 2ene. ஓகே ரைட். அப்போ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபோர்த் மெம்பர் ஆஃப் அல்கீன் சீரிஸ் உடைய ஐசோமர்ஸை டிரா பண்ணணும். என்ன ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸை வந்து டிரா பண்ண சொல்றாங்க. அப்போ ஃபோர்த் மெம்பர் ஆஃப் அல்கீன் சீரிஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டீன் வரும். பென்டீன்ல நமக்கு டோட்டலா எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 5 ஐசோமர்ஸ் இருக்கு. அந்த 5 ஐசோமர்ஸ்ல 2 ஐசோமர் வந்து லீனியரா இருக்கும், மற்ற 3 வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சடா இருக்கும். ஓகே, ஸோ இந்த 5 ஐசோமர்ஸுக்கு எப்படி வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை ட்ரா பண்ணுறது, நீங்கள் இந்த கார்பன் ஸ்கெலிட்டனை மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்ரஜனை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பாஸ்ட் 2 வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கீன் சீரீஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ முதல் வீடியோவில் வந்து அல்கீன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த மெம்பருடைய பென்டீனுடைய ஐசோமர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.